Hi students, நம்ம last classல chapter number 22 World of Microbes அந்த chapter பார்த்தோம். இன்னைக்கு classல நம்ம new chapter start பண்றோம். எந்த chapterன்னு பார்த்தீங்கன்னா unit number 19 plant physiology. So physiology is nothing but இருக்கக்கூடிய அந்த plantல நடக்கக்கூடிய internal functions பத்தி அந்த ஒவ்வொரு ஆர்கனும் என்னென்ன functions பண்ணுன்னு சொல்லி பார்க்கறதா physiology. So இன்னைக்கு இந்த chapter தான் பார்க்க போறோம் plant physiology. Page number 226 ல இருக்கு. So first என்ன பார்க்கணும்னா இதோட learning objectives என்னன்னு பார்த்தறலாம். Know that plants to have certain autonomic movements. So plantக்கும் சில movements autonomic movements இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். Understand different types of movements in plants. So plantsல இருக்கக்கூடிய types of movements. So plantல என்னென்ன types of movement இருக்குன்னு பார்க்கறோம். Differentiate tropic movement from nastic movement. So tropic movement na enna, nastic movement na என்னன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய difference பார்க்கறோம். Gain knowledge on transpiration. So transpiration அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்கறோம். Understand that plants produce their food through the process of photosynthesis. So photosynthesis மூலமா தான் வந்துட்டு plant வந்துட்டு food வந்துட்டு produce பண்ணுது அப்படினு சொல்லி பார்க்கறோம். Next one is understand the process of transpiration. So transpiration process வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். So இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த சாப்டரோட learning objectives. So unit number 19 plant physiology. So page number 226 ல இருக்கு. So first one என்னன்னு பார்த்தீங்கன்னா introduction. So introduction என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். Animals move in search of food, shelter and for reproduction. So animals வந்துட்டு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி போகுது. எதுக்கு? அதுக்கு தேவையான ஃபுட்டையும் அதுக்கு தேவையான தங்க வேண்டிய இடத்தை ஷெல்டரை தேடியும் ரீப்ரொடக்ஷனுக்காகவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. Do plants show such movement? So plantsல அந்த மாதிரி மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுமா? Have you observed the leaves of Mimosa pudica? அதாவது touch me not plantன்னு ஒரு plant இருக்குல்ல, அதை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா? அதோட லீவ்ஸை Mimosa pudica closes on touching. அதாவது அந்த பிளான்ட்டை போய் நம்ம டச் பண்ண அப்படின்னாலே வந்துட்டு அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். அதான் வந்துட்டு touch me not plant. Whereas Helianthus annuus sunflower follows the path of the sun from the dawn to the dusk. So அதே நேரத்துல sunflower வந்துட்டு sun எந்த இடத்துல மூவ் ஆகுதோ அதை நோக்கியே அதுவும் டிராவல் அதுவும் போகும். அதான் சொல்றாங்க அந்த சன்னோட பாத்தைவே இந்த sunflower ஃபாலோ பண்ணும். dawn to duskனா ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் வந்துட்டு dawn to duskன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. These movements are triggered by the external stimuli. So இந்த மூமெண்ட்ஸ்லாம் எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா external stimuli. So stimuli is nothing but உணர்ச்சி. So environmentல இருந்து நமக்கு தெரியக்கூடியது. So அதான் சொல்றாங்க. Unlike animals, plants do not move on their own from one place to another, but it can move their body parts for getting sunlight, water and nutrients. So animals மாதிரியே பிளான்ட்ஸும் வந்துட்டு அதாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஆனா அதோட பாடி பார்ட்ஸ் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஷூட் சிஸ்டம் இருக்கு, ரூட் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதோட பாடி பார்ட்ஸ் அதனால மூவ் பண்ண முடியும். அந்த பாடி பார்ட்ஸ் எதுக்காக அது மூவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்காகவும் வாட்டருக்காகவும் நியூட்ரியன்ஸை தேடியும் வந்துட்டு அதோட பாடி பார்ட்ஸ் அது மூவ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ பிளான்ட்ஸ் do not move on their own. அதனால தன்னைத்தானே தன்னை மூவ் பண்ணிக்க முடியாது. but it can move their body parts for getting sunlight, water and nutrients. ஆனா வந்துட்டு அதோட பாடி பார்ட்ஸ் அதனால மூவ் பண்ண முடியும். எதுக்காகனா சன்லைட்டை கெயின் பண்றதுக்காகவும் வாட்டரை கெயின் பண்றதுக்காகவும் நியூட்ரியன்ட்டை கெயின் பண்றதுக்காகவும் அதோட பாடி பார்ட்ஸ் அதனால மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. They are sensitive to external factors like light, gravity, temperature, etc. ஸோ பிளான்ஸ் வந்துட்டு ரொம்பவே சென்சிட்டிவ். எதுக்கு சென்சிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அதாவது என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர் இந்த மூணுக்குமே வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. In this lesson we will study about various movements in plants, photosynthesis and transpiration. So இந்த லெசன்ல நாம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட்டோட வேரியஸ் மூவ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன, அதோட ப்ராசஸ் என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராபிசம் இன் பிளான்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ட்ராபிசம் அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? ட்ராபிசம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ tropism is a unidirectional movement of a whole or part of a plant towards the direction of stimuli. ஸோ tropism அப்படிங்கிறது வந்துட்டு யூனிடைரக்ஷன், அதாவது ஒரே டைரக்ஷனில் இருக்கக்கூடியதை தான் வந்துட்டு யூனிடைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ tropism is a unidirectional movement, அதாவது வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிறது. அதாவது வந்துட்டு ஒரு பிளான்ட், ஹோல் பிளான்ட்டோ இல்லாட்டி அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டோ வந்துட்டு ஸ்டிமுலையோட டைரக்ஷனை நோக்கி போறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரோபிசம் இஸ் எ யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் எ ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டுவோர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்டிமுலை. ஸோ ஸ்டிமுலையோட டைரக்ஷன்ல ஒரு பிளான்ட் வந்துட்டு அதோட ஹோல் பார்ட்டையோ ஹோல் பாடியவோ இல்லாட்டி அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய பாதி பார்ட்டையோ ஹாஃப் பார்ட்டையோ மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரோபிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ட்ரோபிசத்துல வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரோபிசம். இந்த ட்ரோபிசத்துல இருக்கக்கூடிய டைப்ஸ் based on the nature of stimuli, tropism can be classified as follows. So ஸ்டிமுலையை பேஸ் பண்ணி இந்த ட்ரோபிசத்தை என்னவா கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், திக்மோட்ரோபிசம் அண்ட் கீமோட்ரோபிசம். ஸோ இந்த பிளான்ட்டை வந்துட்டு ஸ்டிமுலையை பேஸ் பண்ணி இந்த ட்ரோபிசத்தை வந்துட்டு 5ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், திக்மோட்ரோபிசம், கீமோட்ரோபிசம். ஸோ ஃபோட்டோட்ரோபிசம் அப்படின்னா ஃபோட்டோ அப்படின்னா வந்துட்டு லைட்டை நோக்கி போகிறது ஃபோட்டோட்ரோபிசம். ஜியோட்ரோபிசம் அப்படின்னா கிராவிட்டி. ஸோ ஜியோ அப்படின்னா எர்த். ஸோ கிராவிட்டியை நோக்கி ஒரு பிளான்ட் மூவ் ஆகுது அப்படின்னா ஜியோட்ரோபிசம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். ஸோ வாட்டரை நோக்கி போச்சுன்னா அது ஹைட்ரோட்ரோபிசம். திக்மோட்ரோபிசம் அப்படின்னு என்னன்னா டச் பண்ணுறதை நோக்கி போகிறது, அதான் வந்துட்டு திக்மோட்ரோபிசம். கீமோட்ரோபிசம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸுக்கு இதாக போகிறது தான் வந்துட்டு கீமோட்ரோபிசம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபோட்டோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் பார்ட் டுவோர்ட்ஸ் த லைட். எக்ஸாம்பிள் ஷூட் ஆஃப் எ பிளான்ட். ஸோ பிளான்ட் பார்ட் வந்துட்டு லைட்டை நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபோட்டோட்ரோபிசம் சொல்றோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஷூட் சிஸ்டம். ஸோ அது வந்துட்டு லைட்டை நோக்கி போகும். ஸோ இதான் வந்துட்டு ஃபோட்டோட்ரோபிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜியோட்ரோபிசம்னு என்னன்னு பாருங்க. மூமெண்ட் ஆஃப் எ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டியோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் வந்துட்டு மூவ் ஆகும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜியோட்ரோபிசம்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோட்ரோபிசம், மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் டுவோர்ட்ஸ் வாட்டர். ஸோ வாட்டரை நோக்கி ஒரு பிளான்ட், ஒரு ஹோல் பிளான்ட்டோ இல்லாட்டி அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டோ மூவ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோட்ரோபிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கும் எக்ஸாம்பிள் என்னன்னா பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் திக்மோட்ரோபிசம் அப்படின்னு என்னன்னு பாருங்க. மூமெண்ட் ஆஃப் பிளான்ட் பார்ட் டியூ டு டச் பண்றதுனால ஒரு பிளான்ட் பார்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்றோம்னா திக்மோட்ரோபிசம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் கிளைம்பிங் வைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீமோட்ரோபிசம், movements of a part of a plant
in response to chemicals. So chemicals ஓட ரெஸ்பான்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான்ட்டோட பார்ட் வந்துட்டு மூவ் ஆச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கீமோட்ரோபிசம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் growth of pollen tube in response to sugar present on the stigma. So pollen tube எப்பவுமே வந்துட்டு சுகர் ஸ்டிக்மால இருக்கக்கூடிய சுகர் எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் grow ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கீமோட்ரோபிசத்துக்கு எக்ஸாம்பிள். ஸோ for tropism is nothing but it is the unidirectional movement of a whole or part of the plant towards the direction of stimuli. Tropism can be classified into 5 types based on their stimuli. So stimuli base பண்ணி tropism 5 classify பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா phototropism, geotropism, hydrotropism, thigmotropism and chemotropism. Phototropism is nothing but movement of plant towards light. Geotropism is nothing but movement of a plant towards the gravity. Hydrotropism is nothing but movement of a plant towards water. Thigmotropism is nothing but movement of plant part due to touch. Hemotropism is nothing but movement of plant towards the chemicals in response to chemicals. So இதான் வந்துட்டு tropism. Next பாருங்க, tropism is generally termed positive if the growth is towards the signal and negative if it is away from the signal. ஸோ ட்ரோபிசத்தை வந்து ஜென்ரலாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்மளால் டினோட் பண்ண முடியும். எப்போ அது பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்துட்டு சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஷூட் ஆஃப் எ பிளான்ட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த லைட், the roots move away. ஸோ ஒரு பிளான்ட்டோட ஷூட் சிஸ்டம் வந்துட்டு லைட்டை நோக்கி தான் மூவ் ஆகும். ரூட் வந்துட்டு அதை அப்படி மூவ் ஆகாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். thus the shoots are positively phototropic. அப்போ இந்த ஷூட் சிஸ்டம் என்ன பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ட்ரோபிசம் இஸ் ஜென்ரலி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். Positive one tropism is generally termed positive if the growth is towards the signal and it is termed as negative if the growth is away from the signal. So இதைத்தான் வந்துட்டு பாசிட்டிவ் tropism and negative tropism னு சொல்லுவோம். Usually shoot system of a plant is positively phototropic and negatively geotropic. And the root system is negatively phototropic and positively geotropic. So usually ஒரு பிளான்ட்டோட ஷூட் சிஸ்டம் வந்துட்டு எப்பவுமே பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோபிக்காக இருக்கும், நெகட்டிவ் ஜியோட்ரோபிக்காக இருக்கும். அதே மாதிரி ரூட் சிஸ்டம் வந்துட்டு நெகட்டிவ் ஃபோட்டோட்ரோபிக்காக இருக்கும், பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரோபிசம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பிளான்ட் ஃபிசியாலஜியோட இன்ட்ரொடக்ஷன், நெக்ஸ்ட்டு ட்ரோபிசம், பிளான்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோபிசம். ஸோ ட்ரோபிசம் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய 5 டைப்ஸ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ட்ரோபிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸோட நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். ஸோ பிளான்ட் ட்ரோபிசம் இன் பிளான்ட்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.